இறைமுறை சொல்லுகிறது, இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், யார் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல பாதையில் தன்னை ஆக்கிக் கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ, فَأُولَئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ, அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக மாற்றி விட்டான். அவ்வளவுதான். அவன் செய்த பாவங்களுடைய சுவடே அவன் வாழ்வில் கிடையாது. பாவ மன்னிப்பை கேட்டு, இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு, இப்படி அநீதம் செய்திருக்கிறேன், இப்படி குற்றம் செய்திருக்கிறேன், இழிவடையக்கூடிய பாவங்களை கூட சுமந்திருக்கிறேன், யா அல்லாஹ் நான் மனிதன், பலகீனமானவன், என்னை மன்னித்து உன் இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் முதலிலே அவனை அழைத்து அரவணைத்துக் கொண்டு அந்த பாவத்தை முதலிலே மறைக்கிறான். அதற்கு பிறகு இறைவன் மன்னிக்கிறான். அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்வில் இருந்து நீக்குகிறான். அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான். அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவ மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலும் இறைவனிடத்திலிருந்து கேள்வியாக வராது. சுப்ஹானல்லாஹ். இப்படி பாதையை ஆக்கிக் கொண்டவன் ஏன் கவலை அடைய வேண்டும்? ஆனால் இறைவன் மறைத்த பாவத்தை அவனோ அல்லது இறைவன் மறைத்த பாவத்தை ஒரு அடியான் செய்திருக்கிறான், பாவம், இறைவன் அதை மறைத்து விட்டான் என்றால் மனிதர்களில் சிலரோ பலரோ இவன் பாவம் செய்தவன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் எல்லோர்களையும் மன்னிப்பான் இவர்களை தவிர. ஒரு மனிதன் இரவிலே பாவம் செய்திருப்பான், காலையில் வந்து மனிதர்களிடத்தில் மகிழ்ச்சியாலோ அல்லது கவலையாலோ நான் இப்படி பாவம் செய்தேன், இதை செய்தேன் பாவமாக, இரவிலே இதை செய்தேன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை அவன் வெளிப்படுத்துவான். இவரை இறைவன் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்று இறைத்தூதர் சொன்னார்கள். அவனே அவன் பாவத்தை இறைவன் மறைத்ததை வெளிப்படுத்தினால் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்றால், மனிதர்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தை இறைவன் மறைத்திருந்தால், அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால், யா அஹி யா உக்தி, என் சகோதரனே சகோதரியே, பயந்து கொள். இறைவன் ஒரு மனிதருக்கு ஒரு பாவத்தை மறைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தும் போது